இப்போ தான் வந்து கதிர் வாங்குதுங்களே. ஆனால் வந்து பூச்சி உக்காருது. புல் பாருங்கள், நல்லா கதிர் வந்திருக்கு பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன மருந்து தான் செட் ஆகுது தெரியல. அடிக்கிற மருந்தெல்லாம் இந்த புல்லுக்கே போது போல இருக்கு. நல்லா சூப்பராக கதிர் வாங்கிடுச்சு. நெல் பயிரெல்லாம் வந்து குட்டை குட்டையாக இருக்குது. இங்கே பாருங்கள், நெல் பயிர் குட்டையாக இருக்குது. புல் பாருங்கள், கதிர் வந்துருச்சு சூப்பராக. எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள். எங்கே இருக்குது பயிர், எங்கே இருக்குது பாருங்கள். புல்லு தான் வந்து நல்லா கதிர் வந்திருக்கு பாருங்கள். புல்லு கதிர் வைக்கும்போதே பாருங்கள் எப்படி காஞ்சி போயிடுது பாருங்கள். இப்போ தான் கதிரே வைக்குதுங்களே ஒரு சில இடத்த. ஆனால் வந்து அது போல் காஞ்சி போயிடுது. இது வந்து புல் நல்லா இருக்குதுங்களே. எப்படி தான் என்ன பண்ணுவோங்களே தெரியல. எனக்கு வந்துங்க, எங்கள் மாமியார் இருக்கும்போது வந்து எனக்கு எந்த உறவுகளும் பற்றியுமே எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க மட்டும்தானுங்களே, அவங்களே வந்து எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. நான் அவங்க கூட மட்டும்தான் போட்டி போடுவானுங்களே எந்த ஒரு விஷயம்னாலுமே. இப்போ வந்து மாமியார் தவறிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னே. இங்கே வந்து நான் இப்போ தான் வந்தனுங்களே, ஒரு 6 மாதத்துக்கு முன்னே தான் இங்கே வந்தனுங்களே. இப்போ பார்த்தாக்கா ஊரே வந்து எனக்கு மாமியாராக தான் இருக்குது. நான் வந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போகல, அவங்களுக்கெல்லாம் வந்து செய்யலை, அவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்னாக்கா எனக்குன்னு குடும்பம் இல்லைங்களா, எனக்குன்னு பிரச்சனை இல்லைங்களா, எனக்குன்னு எதுவுமே இல்லைங்களா? எப்படி சொல்லுங்கள்? உங்களுக்கும் இது போல் பிரச்சனை இருக்குதான்னு பாருங்கள். அவங்க பிரச்சனை தான் பிரச்சனையாக பேசுகிறாங்க. அவங்களோட இது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எங்களோட பிரச்சனைலாம் வந்து பிரச்சனையே இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம்? என்னதான் சொல்கிறதுனே தெரியலைங்களா அவங்களுக்கெல்லாம்? நிறைய பேர் வந்து என்னை இப்போது இங்கே வந்த பிறகு என்னமோ அவங்க கஷ்டத்தில் தான் நான் வாழ்கிற மாதிரி, அவங்க கஷ்டத்தில் தான் நான் இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறேனுங்களே. ஒரு ஊரில் வந்து ஒரு கெட்டவன் இருந்தானா. அந்த ஊருக்கே வந்து கெட்டது தான் செய்துன்னு இருந்தானா, நல்லதே செய்ய மாட்டானா. அவனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. அந்த டைமில் வந்து மரண படுக்கையில் இருக்கும்போது வந்து, இல்லை நான் அந்த ஊருக்கு வந்து நான் ரொம்ப கெட்டது செய்துட்டு இருக்கிறேன், அதனால் ஊர் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டானான். அப்போது வந்து எல்லாருமே வந்து நான் வரலன்னு சொல்லிட்டாங்களாம். என்ன மாதிரி கோமாளிங்க என்ன பண்ணாங்க, சரி பாவம் நம்ம போயிட்டாச்சு என்னன்னு கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாம். வந்ததுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மன்னிப்பு கேட்டிருப்பாங்கன்னு நினைப்போம் நம்ம. கிடையாது. என்ன பண்ணாரா, நான் வந்து மரணப்படுக்கையில் இருக்கேன், நான் வந்து இந்த ஊருக்கு ரொம்ப கெடுதல் செய்துட்டேன், எனக்கு வந்து நான் வந்து திரும்பவும் வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், அதை நீங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னாங்களாம். என்னப்பா வயசான காலத்தில் இப்போ போயிட்டு இப்படிலாம் சொல்கிறீங்க, மன்னிப்புலாம் கேட்காதீங்க, இவ்வளோலாம் நீங்கள் பேசுகிற மாதிரி எதுவும் நடக்கலை, சரி பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இல்லை உங்களுடைய பெருந்தன்மை நீங்கள் சொல்கிறீங்க, என்னுடைய மனசுக்கு வந்து கேட்கல, அதுக்காக வந்து நான் சொல்கிறேன், அதை மட்டும் செய்யுங்கன்னாங்களாம்.
சரி சொல்லுப்பா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் 4 பேர் போனவங்க என்ன மாதிரி போனவங்க கிட்ட சொன்னதுக்கு சரி செய்கிறேன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னாரா, நான் வந்து தவறிட்டேனாக்கா என் பிள்ளைக்கு தகவல் கொடுக்காதீங்க, நீங்களே வந்து கயிறில் வந்து கட்டி இழுத்துட்டு போயிட்டு போட்டுருங்க, எதுவுமே வந்து எனக்காக செய்யாதீங்க, அதுதான் வந்து நீங்கள் கொடுக்குற இதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்களாம். சரி இல்லை அது எப்படி உங்கள் பிள்ளை இருக்கும்போது நாங்கள் எப்படி இது போல் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளை வந்து பிரச்சனை பண்ண மாட்டாருங்களா அப்படின்னாங்களாம். நான் தவறிட்ட பிறகு என் பிள்ளைக்கு இந்த லெட்டரை போட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு லெட்ரு ஒன்று கொடுத்துட்டு இவர் தவறிட்டாருங்களாம். அந்த டைமில் வந்து இவங்களும் வந்து மக்கள் வந்து இது போல் சொல்லிவிட்டு தவறிட்டாரே, சரி நம்ம வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எடுத்துகிட்டு போய் கெட்டவராக இருந்தாலும் நம்மளை நம்பி ஒரு இது கொடுத்துட்டாங்க, வேலை கொடுத்துட்டாங்க, நம்ம வந்து அதை கரெக்டாக செய்யணும்னு சொல்லிட்டு கயிற்றுலேயே வந்து கட்டி எடுத்துகிட்டு போய் போட்டுட்டாங்க. அவங்கள அடக்கலம் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து லெட்ரு கொடுத்தாங்கல்ல, அந்த லெட்டரை வந்து பிள்ளைக்கு அனுப்பிட்டாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாருனாக்கா, என்னை வந்து இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து சாகடிக்க பார்க்குறாங்க, என் சாவுக்கு வந்து இந்த ஊர் மக்கள் தான் காரணம் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. அப்புறம் வந்து புள்ள வந்து ஊர் மக்களை வந்து யார் யாரும் இதெல்லாம் செஞ்சுங்க, ஊர் மக்கள்கிட்ட வந்து எங்கள் அப்பா இது போல் லெட்ரு போட்டிருக்காரு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாக்கா, இவங்க தான் 4 பேர் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் சொன்னாங்க. என்னது பாவம் பார்த்து போனதுக்கு அவங்க சொன்னது என்னது, நானும் அப்போவே சொன்னேன் போகாதீங்கன்னு, கேட்கல, நீங்கள் போனீங்க, நீங்கள் தான் செஞ்சீங்க, கயிற்றுல கட்டி இழுத்துட்டு போனீங்க, நீங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் சொல்லிட்டாங்க. வந்த பிள்ளையும் சொல்லிட்டாரு. இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த கெட்டவங்கன்றது கடைசி காலத்தில் கூட அவர் கெட்டவர் தான். என்ன இருந்தாலும் அவரால் முடிஞ்சது வந்து கெட்டது தான் செய்ய முடியுமே தவிர நல்லது செய்ய முடியாது. அவரால் நல்லது செய்கிறதுக்கு அவருக்கு மனசு வராது. எப்படினாலும் அவருடைய குணாதிசயம் அதுதான். அது போல் நினச்சிட்டு நம்ம தான் வந்து விலகி இருக்கிறோம். ஆனால் வந்து அவங்க கெட்டவங்கன்றதுனால அது எப்படி இவங்க விலகி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூப்பிட்டு வம்பு இழுக்கிறாங்க. நான் இதை வந்து யார்கிட்ட சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்கிறேனுங்களே. உங்களுக்கு இது போல் பிரச்சனை இருந்ததுனாக்கா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் பேசுனது தப்புன்னு தோணுச்சுனாலும் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னா இது போல் வந்து கழனியில் தான் வந்து பேசி பண்ணுங்களே, சொல்லி பண்ணுங்களே. அதனால் வந்து இப்போவும் வந்து உங்ககிட்ட சொல்லலான்னு எனக்கு தோணுச்சு. நான் இது போல் தான் வந்து நல்லது செய்து எல்லார்கிட்டையும் வந்து அந்த கெட்டது தான் எனக்கு கிடைக்குதுங்களே. நான் வந்து நினைக்கிறது நல்லது தான் நினைக்கிறேன், நல்லது தான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு கிடைக்கிறது மொத்தமே வந்து கெட்டது தான் கிடைக்குது. இந்த வீடியோ முழுசாக பார்த்து உங்களுக்கு நன்றிங்க. நான் எதுனா தப்பாக பேசியிருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ரைட்டாக பேசியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள்.